அதிகாரம் 15. எத்தியோப்பியருக்கு விரோதமான யுத்தத்திலே ஆசாவுக்கு ஜெயம் உண்டாயிற்று. ஆசாவும் யூதாவின் சேனையும் எத்தியோப்பியரின் திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்துக் கொண்டு எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். அவர்கள் எத்தியோப்பியரின் பட்டணங்களையெல்லாம் கொள்ளையிட்டு மிகுதியான கொள்ளை பொருட்களையும் கொண்டு வருகிறார்கள். ஆசாவுடைய ராஜ்யபாரத்தின் ஆரம்ப காலத்திலே அவன் யூதா தேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை ஆரம்பித்தான். ஆசாவின் ஊழியம் முடிவு பெறவில்லை. எத்தியோப்பியர் யூதா தேசத்திற்கு விரோதமாக வந்தார்கள். ஆசா அவர்களை முறியடித்தான். யூதா தேசத்திலே விக்கிரகங்களும் விக்கிரக ஆராதனைகளும் இன்னும் காணப்படுகிறது. இவை எத்தியோப்பியர் என்னும் சத்துருக்களை விட மிகவும் ஆபத்தானது. ஆசா எத்தியோப்பியரை முறியடித்தான். ஆனால் இன்னும் விக்கிரகங்களையும் விக்கிரக ஆராதனைகளையும் யூதா தேசத்திலிருந்து முற்றிலுமாய் நீக்கி போடவில்லை. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய அசரியாவை ஆசாவினிடத்திற்கு அனுப்புகிறார். யூதா தேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை தொடர்ந்து செய்யுமாறு அசரியா ஆசாவை உற்சாகப்படுத்துகிறான். யூதா தேசத்திலே மறுபடியும் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி ஏற்படுகிறது. யூதா தேசத்தில் இருந்து விக்கிரகங்கள் அகற்றப்படுகிறது. ஆசா யுத்தத்தில் கிடைத்த கொள்ளைப் பொருட்களை கர்த்தருக்கு பரிசுத்தமாக நேர்ந்து கொள்கிறான். ஆசா கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறான். ராஜாவின் அரண்மனையிலும் சுத்திகரிப்பு நடைபெறுகிறது. பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொள்ளப்பட்ட பொருட்களை ஆசா கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து வைக்கிறான்.